ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி என்ன விலை நிலவரத்தில் பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம இந்த தகவலை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுங்கிறதுனால நீங்கள் நேரடியாக போய் அருமையாக நீங்கள் வாங்கிக்கலாம். எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் லீகலாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே மகளே, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான ஒவ்வொரு தகவலும் உங்களே சேரும். ஓகே மகளே, இன்றைக்கி மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை கூடம் அப்படிங்கிறதுல சில்லறை விற்பனை விலையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தலாம். ஓகே மக்களே, மைசூர் மல்லி 80 ரூபாய் கிலோ. கருப்பு கவுனி அரிசி 3 ரகத்தில் வச்சுருக்காங்க. ஒன்று 100 ரூபாய், 120, 150. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கவுனி அரிசி 100 ரூபாய் 1 கிலோ. பாசுமதி அரிசி கைக்குத்தல் 100 ரூபா 1 கிலோ. அவரை பயிறு 100 ரூபா 1 கிலோ. குடைவாழை அரிசி 76 ரூபா 1 கிலோ. குண்டு மிளகாய் வற்றல் 150 ரூபா. மிளகாய் வற்றல் சம்பா 120 ரூபா. வரகு அரிசி 77 ரூபா. குதிரைவாளி அரிசி 77 ரூபா. சாமை அரிசி 73. திணை அரிசி 63. பூங்கார் அரிசி 75 ரூபா. அக்ஷயா அரிசி 60 ரூபா. தூய மல்லி அரிசி 60 ரூபா. ஆர்என்ஆர் அரிசி 45 ரூபா. கம்பு 34 ரூபா. மல்லி 110 ரூபா. வெள்ளை உளுந்து 110 ரூபா. கருப்பு உளுந்து 85 ரூபா. கருப்பு சுண்டல் 85 ரூபா. வெள்ளை சுண்டல் 100 ரூபா. பட்டாணி பருப்பு 48 ரூபா. வெள்ளை பட்டாணி 49 ரூபா. அவுரி விதை 100 ரூபா. தட்டைப்பயிறு 58 ரூபா. பாசிப்பயிறு 85 ரூபா. நல்ல எண்ணெய் 400 ரூபா 1 கிலோ. தேங்காய் எண்ணெய் 340 ரூபா. கடலை எண்ணெய் 280 ரூபா. நெய் 780 ரூபா. ஓகேங்களா. கோதுமை மாவு 60 ரூபா. கேப்பை மாவு 60 ரூபா. கம்பு மாவு 50 ரூபா. இது எல்லாமே பாக்கெட்ஸாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது எங்களுக்கு சாக்கில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டு சக்கரை 65 ரூபா. பூனைக்காளி விதை 200 ரூபா. மக்காச்சோளம் 26 ரூபா. சிவன் சம்பா 73 ரூபா. பெருங்காயத்தூள் 120 ரூபா. பனிவரகு 97 ரூபா. குள்ளங்கார் 76 ரூபா. காட்டு யானம் ரூபாய் 86 ரூபா. பாசிப்பருப்பு 106 ரூபா. மொச்சை 85 ரூபா. முண்டு ஒட்டல் 110 ரூபா. கைக்குத்தல் அரிசி மாப்பிள்ளை சம்பா 60 ரூபா. சீரக சம்பா குருணை 57 ரூபா. ஓகே மக்களே, இந்த விலை நிலவரம் தான் இன்றைக்கி நம்ம திருமங்கலம் மதுரையில் இருக்க திருமங்கலம் ஏபிஎம்சியில் விலை நிலவரம் நீங்கள் பார்க்கலாம். டெய்லி பேசிஸில் இதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு உங்கள் ஏரியாவில் என்ன விலையில் விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லீகலாக எங்கே எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான இடம் இந்த திருமங்கலம் ஏபிஎம்சி தான். இது கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு இவங்க செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் மினிமம் 50 கிலோவுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஏன்னா ஒரு சில பேக் 50 கிலோ, 40 கிலோ, 30 கிலோ அந்த ரேஞ்சில் பேக் இருக்குது. ஒரு பேகுக்கு 100 ரூபா, 120 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வெறும் 5 கிலோ 10 கிலோ நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜில் அதிக அளவுக்கு மணி உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு அது பயனில்லதாக போயிடும். ஸோ அதனால் ஒரு 50 கிலோவாக மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 100 ரூபா அதில் அடக்க விலை அப்படின்னா கூட ஏற்றுமதியில் உங்களுக்கு கிலோவுக்கு 1 ரூபா, 1.5 ரூபா, 50 காசு அப்படி உங்களுக்கு சேரும். ஸோ அதிகம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நீங்கள் பொருள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் குறையும். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ அதனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த பொருளோட சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கீழே நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சாம்பிள் வாங்கலாம். வாங்கி நீங்கள் நீங்கள் கொடுக்குற சாம்பிளும்
ஸோ உங்களுக்கு அனுப்பப்பட்ட சாம்பிளும் ஒரே மாதிரி இருக்கா, அல்லது உங்களுக்கு இந்த சாம்பிள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு இந்த சாம்பிள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் வேணாம், எங்களுக்கு வேறு டைப் வேணும், நீங்கள் கொடுத்துருக்க அந்த இமேஜ் மாதிரி எனக்கு இந்த விதி இல்லை, அதனால் வந்து எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னா கூட நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஸோ பணம் வந்து நமக்கு எப்படி வந்து அவங்க பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாயிகிட்ட வந்து உங்களுக்கு இது வருது அப்படின்னா நேரடியாக முதல்ல வந்து நீங்கள் பொருளை வந்து நேரடியாக நீங்கள் இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து கரெக்டான குவாலிட்டி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்புனா போதும். இது நேரடியாக வந்து அமௌண்ட் வந்து எப்படி போயிட்டு வரும் அப்படின்னா அந்த விவசாயிக்கும் அந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து அந்த கரெக்டான அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் முழுக்க வந்து ரொம்ப லீகலாக இதை நம்ம பண்ணிக்கலாம். நான் நேரடியாக வந்து மதுரை வந்து அந்த ஏபிஎம்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து மூட்டை கணக்கில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் இவ்வளோ வெரைட்டி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து இந்த முக்கியமாக அரிசி வகைகள் வந்து இப்போ சாமை அரிசி, திணை அரிசி, வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு நார்மல் ரீட்டைல் ஷாப்பில் வந்து எவ்வளோ ரேட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாமே 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே அவங்க விற்றுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே கூட போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி இதோட மதிப்பு தெரிந்தவர்கள். ஸோ இந்த அரிசி இந்த ரேட்டு எல்லாமே வந்து இவங்க ஹோல்சேலாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விலை மக்களே. அதனால் தயவு செய்து நீங்கள் இப்போ நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கூட உங்களுக்கு தகவல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு இருக்குங்களா, வேணுங்களா, ஏதாவது கூட நீங்கள் பண்ணலாம். எந்த விதமான நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ லோக்கலாக வந்து நிறையா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹோல்சேல் கடைங்களுக்கும் இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ்ஸு கரெக்டான டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எப்படிங்கிறத இவங்க சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னை, சேலம் இப்படி எல்லா பக்கத்துலேருந்து இந்த மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கொண்டு வராங்க. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒருவேளை ஏபிஎம்சியில் இதே பொருட்கள் அங்கே இருந்தாலும் அவங்க வந்து மாற்றி விட்றதுக்கு தயாராக இருப்பாங்க, அல்லது அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொருள் வந்து எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் நீட்டாக போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, இதுதான் இன்றைக்கி டேட்டில் வந்து மதுரை திருமங்கலம் ஏபிஎம்சியில் வந்து விலை நிலவரம். ஸோ இந்த நிலவரப்படி இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. டெய்லி பேசிஸில் வந்து ஒவ்வொரு நாளாக நம்ம வந்து அதோட ரேட் என்னங்கிறத பார்ப்போம். எவ்வளோ மாறுபடுது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் சந்திங்க. எவ்வளோ மாறுபடுது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் நேரடியாக பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ முதல் முறை எப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டாக்ஸ். தேங்க்ஸ் பை மக்களே, பாய்.